பகவத்கீதை கூறும் முக்கியமான 17 வாழ்க்கை தத்துவங்கள். முதல் தத்துவம்: அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி வணங்குகிறது. இரண்டாவது தத்துவம்: நம்முடன் வாழ்பவரை புரிந்து கொள்வதற்கு முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது தத்துவம்: நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். நான்காவது தத்துவம்: சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். ஐந்தாவது தத்துவம்: மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும். ஆறாவது தத்துவம்: சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்து அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறான் என்பதே ஆகும். ஏழாவது தத்துவம்: எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். எட்டாவது தத்துவம்: அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் நிகழ்த்தியது அல்ல, விடாமுயற்சியினால் நிகழ்த்தப்பட்டவை. ஒன்பதாவது தத்துவம்: இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. பத்தாவது தத்துவம்: எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்து உள்ளது, ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். 11வது தத்துவம்: எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயல்கின்றனர். 12வது தத்துவம்: சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். 13வது தத்துவம்: மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்களெல்லாம் வீணானவை அல்ல. 14வது தத்துவம்: நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். 15வது தத்துவம்: செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. 16வது தத்துவம்: கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே, நிகழ்வதை திறம்பட செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, உன் கைகளில்தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கையில். 17வது தத்துவம்: நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பினாலோ குணத்தினாலோ உன் வசதியினாலோ இல்லை, நீ எப்படி மற்றவர்களை மதிக்கிறாயோ அதில்தான் உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.